இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். விட்டு வந்தோம் வெகு தூரம், கையில் காணி கைகள் கொண்டு பின் செல்வோம் நட்சத்திரம். ஓராவின் ஜோதி நட்சத்திரம், ஆச்சரிய நட்சத்திரம், நித்தம் வழி காட்டி செல்லும் ஆண்டவர் இரட்சகரமாக இயேசுவின் இனிதான நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக மத்தேயு 2:9 நான் வாசிக்கிறேன். ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. பாருங்க, அவங்கள அந்த நட்சத்திரம் வெயிட் பண்ணிச்சுன்னு சொல்லி பார்த்தோம். அரண்மனைக்குள்ள போன உடனே இந்த ஞானிகள் ஒண்ணுக்குமே சரியில்லைன்னு சொல்லிட்டு இது பண்ணல, வெளியே வாராங்க, அந்த நட்சத்திரத்தை திருப்பி பாக்குறாங்க. நட்சத்திரம் முன் சென்றதுன்னு சொல்லப்படும், முன்பாக அவங்களை கைட் பண்ண ஆரம்பிங்க. சம் கன்ஃபியூஷனுக்கு வந்துட்டாங்க. ஐயோ, ராஜா சொல்றத பார்த்தா இங்க ஒண்ணுமே ஆன மாதிரி இல்ல, குழந்தையும் இல்லையே என்று குழப்பம் போது பாருங்க, அந்த நட்சத்திரம் குழம்பி போய் தடுமாறுகிற, என்ன செய்யன்னு தெரியாம இருக்கிற அந்த ஞானிகளை அழகா வழி நடத்துது பாருங்க. வழிகாட்டும் நட்சத்திரம் எதுவரை இயேசு எங்கு பிறந்தாரோ அந்த இடத்துக்கு நேராக கொண்டு போயிடுச்சு. எவ்வளவு அழகா அந்த நட்சத்திரம் தன்னுடைய பணியை செய்து பாருங்க. நாம் எப்படி இருக்கிறோம்? ஒரு கைடிங் ஸ்டாரா இருக்கிறோமா? நம்மள வெளிச்சம் இருக்குதா? வெளிச்சம் இருந்தா அந்த வெளிச்சத்துக்குள்ள மற்றவங்களை நடத்த முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டார்ச் வச்சிருக்கவங்க முன்னாடி போவாங்க, பின்னாடி மற்றவங்க நடந்து போயிட்டே இருக்கலாம். அவங்க கையில டார்ச் இருக்கணும்னு வேண்டாம். டார்ச்சே இல்லைன்னா யார் முன்னாடி போறது, எப்படி போறது, வழியே தெரியாதே. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்குது. இந்த கைடிங் ஸ்டார், ஒரு ஸ்டார் எவ்வளவு அழகா குழம்பி போயிருக்க அந்த ஞானிகளை மீண்டுமா பார்க்கும்படி அவர் முன்பாக பிரகாசிச்சு அவங்களை அழகாக கொண்டு போய் தன்னுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பை நிறைவேற்றி வச்சுது. நமக்கு இந்த பூமியில பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்குது. ஏதோ பிறந்தோம், வளர்ந்தோம், வாழ்ந்தோம், செத்தோன்னு சொல்லிட்டு போயிட முடியாது. நாம் செய்ய முடியாத தேவன் நியமித்த காரியங்கள் இருக்குது. எப்படி வாழணும்னு ஆண்டவர் எதிர்பார்த்து திட்டம் பண்ணி வச்சிருக்க காரியங்கள் இருக்குது. அந்த காரியங்கள்ல எதுவுமே செய்ய முடியாம அப்படி பாதியில விட்டுறக்கூடாது. அது ஒரு கம்ப்ளீஷன் தேவை. ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறாரு. வருஷத்தின் கடைசி நாட்கள் வந்துட்டோம். யோசித்து பார்ப்போம். நாம் இன்னைக்கு மற்றவங்களை நல்வழிப்படுத்துறோமா? மற்றவங்களை ஆண்டோருக்கு நேரம் திருப்புறோமா, நடத்துறோமா? அதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. ஒரு பெரியவர் நடந்து போயிட்டு இருக்கிறாரு. ஒரு கிராமத்துல இருந்து இன்னொரு கிராமத்துக்கு வழியா கிராஸ் பண்ணி போறாரு. அந்த கிராமத்தை கிராஸ் பண்ணி போகும்போது அந்த அவுட்டர்ல வந்ததும் இன்னொரு கிராமம் போனோம். அப்ப அந்த ரோடு அப்படி போகும்போது நல்ல ஒரு பையன் விளையாடிட்டு இருக்கிறான். அவனை கூப்பிட்டு கேட்கிறாரு, தம்பி, அந்த ஊருக்கு போகணும்டா, இதான அந்த பாதை? ஆமாயா, இந்த பாதை தான் அந்த ஊருக்கு தான் போகுது அப்படிங்கிறப்பல. சரி, இங்க இருந்து நாங்க போய் சேர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு கேட்கிறாரு. இவன் பேச மாட்டேங்கிறான், அமைதியா நின்றுட்டே இருக்கிறான். இப்ப உன்னதானே கேட்கிறேன், என்ன சொல்லுப்பா, இங்க இருந்து அந்த ஊருக்கு போய் சேர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னா அமைதியா இருக்கிறான். இவன்கிட்ட போய் கேட்கிறோம் சொல்லி அவர் நடக்க ஆரம்பிச்சிட்டாரு, இந்த பாதை தானேன்னு சொல்லிட்டு. அவர் கொஞ்சம் தூரம் 10-20 மீட்டர் போன உடனே கூப்பிடுறான், ஐயா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். என்னப்பா அப்படிங்கிறாங்க. ஐயா கொஞ்சம் நில்லுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த ஊருக்கு போறதுக்கு 20 நிமிஷம் ஆகும் அப்படிங்கிறாப்ல. எப்படிப்பா நீ சொல்ற? அப்ப கேட்கும்போது சொல்லல, இப்ப நான் போறவனை பார்த்து கூப்பிட்டு 20 நிமிஷம் ஆகும் நீ சொல்றேன்னுதான் தம்பி சொன்னான. சின்ன பையன் சொன்னானா, ஐயா நீங்க எப்படி நடப்பீங்க, எவ்வளவு வேகமா நடப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. இப்போ நடக்கும் போது பார்த்தேன், இந்த மாதிரி நடந்து போனீங்கன்னா எப்படியும் 20 நிமிஷம் ஆகும், அதனால தான் நான் என்னால சொல்ல முடிஞ்சு அப்படின்னா. அவருடைய ஞானத்தை பார்த்து அந்த பெரியவர் அப்படியே ஆச்சரியப்பட்டாரா. நாம அநேக நேரத்தில் அப்படிதான் நாம நடந்து கொள்கிற காரியத்தை நமக்கே தெரிய மாட்டேங்குது. நாம எப்படி நடக்கிறோம், நாம எப்படி நடந்து கொண்டா எங்க போய் நிற்போம், எப்படி போகும், மற்றவங்களை எப்படி நடத்த முடியும்? ஃபர்ஸ்ட் நாம நடக்கிறது முக்கியம். தெரிந்து கொண்டாதான் செய்ய முடியும். நம்ம அந்த பாதையில் நடந்து போனாதான் அந்த பாதை எப்படி இருக்குன்னு மற்றவர்களுக்கு சொல்ல முடியும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையின் பகுதியில கொஞ்சம் சிந்திச்சு பார்த்து மற்றவங்களை நடத்துவதற்கு முன்பாக, மற்றவங்களை கைட் பண்ணுவதற்கு முன்பாக, மற்றவங்களுக்கு வழி காண்பிப்பதற்கு நாம அந்த வழியா ஃபர்ஸ்ட் போய் பார்ப்போம். பவுலதான் சொல்றாரு, நல்ல போராட்டத்தை என்னால போராட முடிஞ்சது, விசுவாசத்தை காத்துக்க முடிஞ்சது, ஓட்டத்தை முடிச்சிட்டேன், நீனும் ஓடணும்னு தீமோத்தேயுக்கு எழுதுறாரு. நீனும் என்ன மாதிரி செய்யணும்னு சொல்லி தைரியமா சொல்றாரு. இந்த கிருபை நம்ம ஒவ்வொரு கருத்து கொடுப்பாரு. நான் ஒரு கைடிங் ஸ்டாரா இருக்கணும்னு தான் ஆண்டவர் விரும்புறாரு. இந்த நாட்கள் நட்சத்திரத்தை பார்க்கும் போதெல்லாம் நமக்கு என்ன வரணும்? இந்த நட்சத்திரம் தொங்குத, இந்த வீட்டுல போட்டிருக்காங்களே, நாளைக்கு பிரகாசிக்கிறேனா, நாளைக்கு கைட் பண்றேன்னா சரியான விதத்துல அல்ல மிஸ்லீட் பண்றேன்னா யாரையும் இல்ல. யோசிப்போம், கிருபை கேட்போம்,
நம் மூலமா ஆயிரங்கள் என்ன லட்சங்களை வாழ வைக்கக்கூடிய பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பாரு. ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த நாளிலும் கூடப்பா எங்களை ஒரு விஷயம் நினைத்து நம்முடைய ஜெபிக்கிறோம். பூமிக்கு வந்தீங்க, வழியாக வந்தீங்கப்பா, ஒளியாக இருந்து எங்களை வழி நடத்துனீங்க. இன்றைக்கு ஒரு வழியை ஏற்படுத்தி வச்சுட்டு போயிருக்கீங்கப்பா. அதற்காக ஸ்தோத்திரம். நாங்களும் மற்றவர்களை நீதிக்குட்படுத்தணும்னு நீங்க எதிர்பார்க்கிறீங்க. உங்களுடைய விருப்பம் அதுதான். அநேகரை உங்களுடைய சிலுவையண்டை கொண்டு வரணும், கல்வாரி அண்டை கொண்டு வரணும், உங்களுடைய சமூகத்துக்கு நேரா நடத்தணும். பரம அழைப்பின் பந்தய பொருளை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளணுங்கிற அந்த பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க. அதற்கு ஏற்ற விதத்தில் எங்கள் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஓடத்தக்கதாய், மற்றவர்களையும் நடத்தத்தக்கதாய் கிருபை பாராட்டுங்க. நாள் முழுவதும் பிரசனம் இருக்கட்டும், நடத்தல் இருக்கட்டும், கிருபை உண்டாகட்டும். துதி கனமகிமைக்கு செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். நாம் ஒரு கைடிங் ஸ்டாரா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. மற்றவர்களையும் நேர்வழியில் நடத்தும் பொழுது நாமும் பிரகாசிப்போம், அவர்களும் நன்மை பெற்றுக் கொள்ள முடியும். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடர்வோம். மீண்டும் நாளை தினம் சந்திப்போம். எதை நான் பேச வேண்டும் என்று கற்று தாருமையா, எவ்வழி நடக்க வேண்டும் என்று பாதை காட்டுமையா, ஒளியான தீபமே, வழிகாட்டும் தெய்வமே, ஒளியான தீபமே, வழிகாட்டும் தெய்வமே, தெய்வமே இயேசுவே உம்மை தேடுகிறே, தினம் தினம் உம்மை நோக்கி பார்க்கிறே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்